வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்களும் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலியமாக தான் ஒன்று இந்த சேனலும் ரீச் ஆகும், இன்னொன்று இந்த கதை எடுக்கிற எங்களுக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோஸுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்குறாங்கன்னா தாராளமாக இந்த கதையும் பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி. ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு டைம் பாஸும் ஆகும். உங்களை கண்டிப்பாக நல்ல முறையில் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியும் உங்களுக்கு வீடியோ வரல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக யூடியூப்பில் வந்து சர்ச்சில் போயிட்டு ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அதில் இருக்கும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். டெய்லி 11 மணிக்கு உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும். சண்டே மட்டும் வராது இப்போதைக்கு, சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாங்களா? யாரா இவ திடீர்னு வந்து வீடியோ பார்க்க சொல்றாள் என்னெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இது நம்ம பார்லர் பிரியா தான். வெயில் அதிகமா இருக்குதுங்கிறதுக்காக முக்காடு போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. மேனியை பாதுகாக்கணும்ல, அதுக்கு வெயில் கண்ட மேனிக்கு அடிச்சா நம்ம மேனியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு தானக்கா போனோம். ஒன்று முக்காடு போடணும், இல்லைன்னா அழகாக கொடையை பிடிச்சிட்டு டீச்சர் ஆட்டம் போகணும். இது ரெண்டுத்தை பண்ணால் மட்டும்தான் வெயில இருந்து நம்ம உசுரை நம்ம காப்பாற்றிக்க முடியும், மேனியும் சேர்த்து. சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வெயில போகும்போது பார்த்து போங்க. அதே மாதிரி நல்ல தண்ணியை குடிங்க, நல்லா ஹெல்த்தியா இருங்க, கூலா இருங்க, சரிங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. டாடி அம்மா இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுட்டேன். இதுக்கு மேலே எந்த வேலையும் வாங்கக்கூடாது. நான் என் சம்மந்திக்காரிக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறேன். எனக்கும் அவகிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேசுவோம் உட்காந்து. தோ பர்றா இவளை. ஏண்டிய உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்னையே கூப்பிட்டு உட்கார வச்சு இஞ்சி பூண்டை உரிக்க வச்சுட்டேன். இப்போ இருக்கிற வேலையெல்லாம் சேர்ந்து செய்யலான்னு வேற சொல்கிறேன். என்னடி நியாயம் இதெல்லாம்? நியாயம் இல்லை தான், இருந்தாலும் இவ்வளோ பேருக்கு இப்போ சமைக்கணும்ல. நான் ஒத்த பொம்பளை எப்படி இவ்வளோ பெரிய கிச்சனில் நின்று சமைக்கிறது சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் அநியாயம் சொல்லிட்டேன். விருந்துக்கு வந்தவங்களை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, அப்போ வேற என்ன பண்ணணும்? இது நடி கேள்வி. நீ சமையலெல்லாம் முடிச்சுட்டு சமையல் முடிஞ்சிருச்சு வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடணும். நாங்கள் எங்கள் வீட்டு பையனையும் எங்கள் வீட்டு மருமகளையும் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு சாப்பிட்டு அப்படியே கையை கழுவிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். அப்ப சாப்பிட்ட கையோட கிளம்பி போயிடுவீங்களா? இல்லையே, கையெல்லாம் கழுவிட்டு தானடி போவான். காமெடி இல்லடி. சரி, இப்போ உன்னால உதவி பண்ண முடியுமா முடியாதா? அட யாரா இதுக்கு மேல உதவி பண்ண முடியாதுன்னு யாவ சொல்லுவா? சரி, என்னத்த உதவி பண்ணணும்னு சொல்றியே? பிரியாணி மட்டும் நீ ஏன் பண்ணிருப்பாரு, ஏன்னா நீ செஞ்சாதான் நல்லா இருக்கும். இப்படி சொல்லி சொல்லியே தாண்டி என்ன இந்த நிலைமையில ஆக்கி வச்சிருக்கிறீங்க. நான்வெஜ்னாலே பார்வதி, பார்வதினாலே நான்வெஜ் இழிச்சவாயி. அப்படிலாம் இல்லை, கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குல்ல. நானும் தான் பிரியாணியை எல்லாத்தையும் நீ செய்கிற மாதிரியே ஒன்று ஒன்றா போட்டு போட்டு செய்கிறேன். ஆனால் அது சாப்பிடும்போது நீ செய்கிற டேஸ்ட்டு வர மாட்டேங்குது எனக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா நீ? சரி, எவ்வளோ பிரியாணி செய்யலாம்? மதியத்துக்கு மட்டுமா இல்லை நைட்டுக்கு சேர்த்தா? மதியத்துக்கு வரையந்தான். நைட்டுக்கு இட்லியோ தோசையோ போட்டுக்கலாம். அப்படியா? சரி, பிரியாணியை நான் பண்ணிடுறேன். மற்றதெல்லாம் நீ பண்ணிடு. எல்லாத்தையும் என் தலையில் கட்டினா அவளை பிச்சிடுவோம் உன்னை. சிக்கன் ஃப்ரை, மீன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, இது மூணுத்தையும் நான் பண்ணிடுறேன். பிரியாணி மட்டும் நீ பண்ணு. இங்கே பாரு, சிக்கனை கூட நான் ஊற வச்சிருக்கேன் தெரியுமா? 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சு எடுத்துருவேன். மீனையும் நான் ஊற வச்சிருக்கேன் மசாலா தடவி. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பிரியாணி மட்டும் நீ பண்ணிடு. சரியா? பிரியாணி செய்யறதுக்கு சிக்கனுங்க அது தனியாக மஞ்சள் தடவி வச்சிருக்கேன். எவ்வளோ சிக்கன் இருக்கும்? 2 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. 1 கிலோவை நான் பிரியாணிக்கு வச்சிருக்கேன். 1 கிலோவை நான் மசாலா தடவி ஊற வச்சிருக்கேன் ஃப்ரைக்காக. சரி ரைட்டு, அப்போ நீ என்ன பண்ணு, 1 கிலோ பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிரு. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ வெங்காயம் அரிஞ்சு வச்சிரு. நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கணும். 4 பழமான தக்காளி அரிஞ்சு வச்சிரு. ஒரு 7 பச்சை மிளகாவை கீரி வச்சிரு. குறுக்கில் கூடு போட்டு வச்சிரு. சரியா? அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா மழை அரைச்சிரு. முடிஞ்சா அம்மியில் கூட அரைச்சி வைய, இல்லைன்னா மிக்சிலே ஓட்டி கொடுத்துரு. அப்புறம் இந்த புதினா, அப்புறம் இந்த கொத்தமல்லி இதெல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிரு. வேற என்ன செய்கிற? அப்புறம் இந்த மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மிளகுத்தூள், இதெல்லாத்தையும் அழகாக வச்சிரு. எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு. நான் வந்து அப்படியே தாளிச்சு விட்டுறேன். இவ்வளோத்தையும் நான் பண்ணி உனக்கு ரெடியாக வச்சிடணும். நீ எண்ணெயை ஊற்றி ஈஸியாக எல்லாத்தையும் தாளிச்சு எடுத்துருவல்ல? அதானே நம்ம வழக்கமாக பண்ணுறது. எண்ணெய்னதும் ஞாபகம் வருது, கடலை எண்ணெய் வச்சிரு. கடலை எண்ணெயில் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். சரியா? இந்த ஹீட்டெல்லாம் கம்மியாகும். அப்புறம் இந்த நெய்யும் கூட வச்சிரு. இந்த எண்ணெயை ஊற்றுறதுக்கு முன்னாடி நெய்யை போட்டு அப்படியே அந்த குக்கரையோ இல்லை ட்ரம்மையோ அப்படியே காய விட்டோன்னு வெய்யி. அதுலேருந்து வரும் பாரு ஒரு வாசனை, பா சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அது இதுன்னு எல்லாத்தையும் அதில் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொட்டி அதை நல்லா வதக்குன்னு வதக்கி
என்னடி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. சரி நான் போய் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து அறிறேன். பாப்பா நல்ல பெரிய பெரிய வெங்காயமா எடுத்துன்னு வா. இந்த தவுளுண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்துன்னு வராத, டென்ஷன் ஆயிரும் எனக்கு. நல்ல பெரிய வெங்காயமா எடுத்துட்டு வா. அப்புறம் 3/4 கிலோ வெங்காயம் இருக்கணும்டியா. வெங்காயம் தாராளமா போடணும். பிரியாணியில ரொம்ப முக்கியமான விஷயம் கறி, இன்னொன்று வெங்காயம். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ருசியா வரும். அதே மாதிரி அதை மெல்ல வதக்கணும். நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்படியே பறகா வெட்டி தருமா ஃபுல் ஸ்பீட்ல வச்சு டக்கு டக்கு டக்குலாம் வறுத்துடக்கூடாது. பொறுமையா வச்சு வறுக்கணும். அப்பதான் பிரியாணி அப்படியே கும்முன்னு வாசனை வரும். சரியா? போ 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 போய் எத்தனை போ. எனக்கு சொல்லும் போதே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. போ. சரி பாரு, இப்போ எடுத்துட்டு வரேன். எனக்குமே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உண்மையிலே ஒரு நல்ல கைப்பக்குவம் வேணும்னா பொறுமையும் தேவைப்படும்ல. ஆமாண்டி. இதுக்கு நிறைய ப்ராக்டிஸும் தேவைப்படும். ஆமா, ப்ராக்டிஸ்ன்னு தான் ஞாபகம் வருது. உன் மருமவளை கூப்பிட்டு வச்சு இப்படி பக்கத்துல உட்கார வச்சுக்க வேண்டியது தானே. அவளும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாலு பின்ன உன் வீட்டுல சமைப்பாள்ல. யாரை அதை கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கணுமா? ஆமா பாரு, கத்து கொடு ஒண்ணுன்னா. வேற வேலையே வேணாண்டி இப்போ. என்ன நீயே இப்படி சொல்ற? ஷில்பா என்ன சொன்னா? அவளை ஒரு ஒரு வேலையை வாங்கு, ஒரு ஒரு வேலையை கத்து கொடுன்னு தானே சொன்னா. நீ இப்படி சொன்னா எப்படி? அவ எப்படி கத்து பாப்போ? அட போடி, அதையெல்லாம் பொறுமையா கத்து கொடுத்துக்கலாம். முதல்ல அனிமுனெல்லாம் போயிட்டு வரட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வீட்டுல சின்ன சின்னதா வேலை செய்யுது, அது போதும். இந்த வீடெல்லாம் பெருகுது. வீடு பெருகல, அது ரூம் வரைக்கும் பெருகிக்குது. அப்புறம் இன்னைக்கு வாசல பெருகுறன்னு போச்சு. அதுதான் பெரிய தமாசே. ஏன் என்ன பண்ணிட்டா அவ? என்ன பண்ணிச்சா? வாசல பெருகுறன்ற பேர்ல கிரிக்கெட் விளையாடி இருக்குது. இது மண்ணெல்லாம் தூக்கி சர மாதிரி அடிச்சிருக்குது. அப்புறம் அங்க ஒரு பால் இருந்திருக்குது. அது அப்படியே வேகமா வீசி அடிச்சுது பேரு. மனம் மேல போய் ஊந்துருக்குது அது. ஐயோ, அவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் சொல்கிறேன், அது என்ன நான் சேட்டை பண்ணின்னு இருக்குது தெரியுமா? அதையெல்லாம் கூப்பிட்டு கிச்சனில் நீ இதை கற்றுக்குமா அதை கற்றுக்குமா நீ இப்போ சொன்னன்னு வைய, அது எதையும் கற்றுக்காது. இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தின்னுட்டு சும்மா வேடிக்கை பார்க்கும். சீக்கிரமாக சமைச்சு கொடுங்கன்னு வேணால் சொல்லும். அது சரி, இன்னும் குழந்தை தன்மையோடு இருக்கா அவ. குழந்தையா அது கூட்டி சாத்தாண்டிய. நீ போய் வெங்காயத்தை எடுத்துன்னு வந்து அரி. அதை பற்றி பேசின்னு இருந்தால் டைம் தான் வேஸ்ட்டாக போகும். நீ போய் வெங்காயத்தை எடுத்துன்னு வா. நான் அவங்க ஆத்தாக்காரிக்கு ஃபோனை போடுறேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சரி சரி, பேசு பேசு. அதுக்கு தானே போனை கையோட தூக்கின்னு வந்தேன். அந்த போடுறேன் பாரு என் சம்மந்திக்காரிக்கு போனை. சொல்லுங்க பார்வதி மேடம், என்னடி பண்ற? நானா என் சம்மந்தியோட கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு சமையல் செய்யலான்னு இருக்கேன். உன் மூத்த சம்மந்தி அங்கதான் உட்காந்து இருக்காளா? ஆமாமா, கையில கத்திய வச்சுக்கிட்டு வேற என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா. எதுக்கா? வந்தவள வெங்காயம் அறிய விட்டுட்டல்ல, அதான். நீயுமா? அது சரி. என்ன சுகு வீட்டுல நீயும் வெங்காயம் அறியிற போல இருக்கு. நான் வெங்காயம் அறியல, இஞ்சி பூண்டு தான் உரிச்சு வச்ச. அவதான் இப்ப மாங்கன்னு உட்காந்து வெங்காயம் தெரிஞ்சுன்னு இருக்கிறா. பிரியாணி செய்ய போறோம் இன்னைக்கு. அடே அப்பா, பார்வதி பிரியாணி நாங்க மிஸ் பண்ண போறோம். ஏன் மிஸ் பண்ணிக்கினேன்? கிளம்பி வா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சுகன்யா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் விருந்து கொடுக்குறேன்னு சொன்னா. ஆனா ஏற்கனவே இப்ப மாப்பிள்ளை குடும்பமே அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பொண்ணு குடும்பமும் கிளம்பி அங்க வந்துருச்சுன்னு வையே, ஊரே சிரிப்பா சிரிக்கும். ஊர் தானடி சிரிச்சுன்னு போட்டான். வா நீ கிளம்பி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாரு, கண் ஆயிடும் நம்ம குடும்பத்துக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட கண் இருக்கு, அதனால தானே நிறைய பிரச்சனை வருது நம்மளுக்கு. அதெல்லாம் என்னமோ உண்மைதான். சரி விடு, நீங்க அங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க அண்ணா. இப்போ பிரியாணி எல்லாம் வேணாம். நாங்க இன்னைக்கு புலாவ் செய்ய போறோம். அதுவும் சம்மந்திக்காரி தான் புலாவ் செய்ய போறா. என்னடி செய்வதானே? செஞ்சுட்டா போச்சு. அடியா, அதுக்கு ஏன்டி கத்தி என் கண்ணுகிட்ட எடுத்துட்டு வர? பின்னாடி எடுத்துட்டு போடி. நான் மீனா விளையாட்டு காட்டுறாளா? ஆமா பாரு, இவெல்லாம் எப்படி காயத்ரிக்கு அம்மாவா இருக்காளோ எனக்கு தெரியலப்பா. அடியே என்னடியே? பின்ன உன் பொண்ணு சாதுவா இருக்குது. நீ என்னடா இப்படி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்க? பார்வதி கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். கேட்டியா பாரு, வாங்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாளா ரவுடிசத்தை. இங்க வந்திருக்கான். ஆனா அவனா என்னை இழுக்காம உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராதே. சரி வீடு. ஆமா, அப்புறம் என் பொண்ணு என்ன பண்றா? ஏன் உன் பொண்ணு இன்னும் காலையில இருந்து போன் பண்ணலையா உனக்கு? காலையில போன் பண்ணிச்சு. வாசல பெருக்கணுமா, அங்க பால் இருந்தது, மாப்பிள்ளை மேல தூக்கி தெரியாம அடிச்சிட்டமான்னு சொல்லிச்சு. சொல்லிட்டாளா? அதெல்லாம் சொன்னா பாரு. ஆனா இப்படியே விளையாட்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நீ கொஞ்சம் டைட்டா புடி பாரு. அத ஒரு பாலை பார்த்தா அப்படியே தூக்கி அடிக்கணும்னு தான் தோணுதே தவிர அதை எடுத்து வைக்கணுங்கிற அறிவு இல்லை பாரு அதுக்கு. அப்படியெல்லாம் அது இருந்ததுன்னா நல்லா இருக்காதுல்ல. நீ இப்பத்துல இருந்தே அவளை நிறைய வேலை வாங்கு, எப்படி இருக்கணும்னு சொல்லி கூட அவளுக்கு. இன்னடிய கல்யாணம் ஆகி உருப்படியே ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வேலை வாங்கு வேலை வாங்கு வேலை வாங்குங்கிறீங்க ஆளாளுக்கு. வேணாண்டிய அனிமுன்லாம் போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும், பொறுமையா பாத்துக்கலாம். இங்கதானே இருக்க போதே. நானும் இப்படிதான் பாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இங்க தானே இருக்கிறா என் பொண்ணு. பொறுமையா கத்து கொடுப்போம்னு விட்டு விட்டு கல்யாண வயசு வந்து இப்ப கல்யாணம் பண்ணியே கொடுத்துட்டேன். இன்னும் நான் அவளுக்கு இங்க உருப்படியா ஒன்னுத்தையும் கத்து கொடுத்து அனுப்பல. நீயும் அப்படியே விட்டுட்டேன்னா நல்லா இருக்காது. நல்ல ராக வாசிக்கிறடி நீ. ஆனா கத்து கொடுக்க வேண்டிய வயசுலலாம் அதை அப்படியே விட்டுட்ட. அதுவும் அப்படியே மேனா மிடிக்க மாதிரி சுத்திருச்சு. இப்ப ஏன் தலையில கட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் நீயே சரி பண்ணி நீயே ஒழுங்குபடுத்து. நீ ஏன் உசுர வாங்கின்னு கிடக்குற போனை போட்டு? அப்படியே நான் ஒன்னும் போனை போடல.
நீ தான் போனை போட்ட. இப்ப ரொம்ப முக்கியம்ல இது. சரி சரி கோச்சுக்காத பாரு, நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்க. சீக்கிரமாவே அவளை ஒரு சிறந்த மருமகளா ஆக்கிடு. நீ தான் என் பொண்ணுக்கு பேர் வச்ச. அதுக்கேத்த மாதிரி என் பொண்ணு உன் கண் பார்வையிலேயே உன் தலைமையிலேயே நல்லபடியா வாழ்ற வாழ்க்கையை நீ பார்க்க வேணாமா? அவ ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல அம்மாவா, நாளை பின்ன அவளோட குழந்தைங்களுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் செஞ்சு போட வேணாமா? புருஷங்காரனை நல்லபடியா பாத்துக்க வேணாமா? அது எல்லாத்துக்கும் நீ தானே தலைமை தாங்கணும். அதனால நீயே அவளை எல்லாத்தையுமே நல்லபடியா செய்ய வச்சிடு சீக்கிரமா, சரியா? சரிடி அம்மா, செய்ய வைக்கிறேன். இது போதும் பாரு எனக்கு. சரிடி அம்மா, சரி அழாத. நான் ஏன் அழ போறேன்? எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. அதானே பாரு, வீட்டுல தானே உன் பொண்ணு இருக்கிறா, அப்பயே நீ அழ போற. அத சொல்லு. சரிடியா, உன் மருமவ என்ன பண்றா? அவ தங்கச்சியோட ஜாலியா ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. சித்ராவும் வந்திருக்கிறாங்க. ஆமாம்மா, அதுவும் இல்லாம சித்ரா இங்க ஒரு வாரம் இருக்க போறா. அப்படியா? அடியே, அங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு பேசாம ஒட்டுமொத்தமா கிளம்பி இங்க வந்துருங்களாண்டி நம்ம வீட்டுக்கு. அது சரிப்பட்டு வராது. பொண்ணு என் கட்டி கொடுத்துட்டு நாங்க எல்லாருமே கூட அங்க வந்துருவோமா? வாங்கலாம், என்ன இப்ப? அதெல்லாம் இப்ப நாங்க வரல. அதுவும் இல்லாம எங்க பொண்ணு இப்பதானே எங்களுக்கு பிரிஞ்சு இருக்க ஆரம்பிச்சிருக்கா. உடனே நாங்க வந்துட்டோம்னா நல்லா இருக்காது. அப்புறம் அவ அதை பழக மாட்டா, பிரிஞ்சு இருக்கிறத பழகவே மாட்டா அவ. அதனால நாங்க பொறுமையா வந்துக்கிறோம். அவ அனிமுனு கிளம்பி போயிருவாள்ல, அப்ப நாங்க வந்துடுறோங்க. சூப்பர் ஈஷில்பா, அதுங்களை அனிமுனுக்கு அனுப்பி வச்சுட்டேன். நம்ம எல்லாம் உட்காந்து சந்தோஷமா நந்தினிக்கா எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறத பத்தி பேசுவோம். சரி பாரு, நானே அதை பத்தி பேசணும்னு தான் இருந்தேன். ஆனா நம்ம பேசி முடிவு பண்றதுக்கு முன்னாடி பசங்க கிட்ட பேசணும்ல. அதுங்களுக்கு இப்ப எப்படி மைண்ட் செட் இருக்குது, அதுங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்களான்னு கேட்கணும்ல. என் பொண்ணு ரெடியா இருக்குது. அதான் காலைல கூட சொல்லிச்சு, சந்தோஷம் கல்யாணம் பண்ணி வையே, நான் கிளம்புறேன் என் புருஷன் வீட்டுக்குன்னு. அப்படியா? நல்லதுதான். சரி, அப்ப நானும் சந்தோஷ் கிட்ட பேசிடுறேன். பேசு, அவனும் சரின்னு தான் சொல்லுவான். சரின்னு சொன்னா சந்தோஷம் தான். ஏன்டி அப்படி சொல்ற? சரின்னு தான் சொல்ல போறான். சரின்னு சொல்லுவான், ஆனா கொஞ்சம் தயங்குவான். ஏன்னா இப்பதானே மணிமேகலைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அப்பா ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம கல்யாணம்னு வச்சா அதுக்கும் கொஞ்சம் செலவாகும். எதுக்கு இப்ப வேணாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் கரெக்டு தான். ஆனால் என்னடி, அவன் ஆம்பளை பையன் தானே. நான் அவனுக்கு நகையை வாங்கி நீங்கள் இப்போ செலவு பண்ண போறீங்க? கல்யாணம் தானே, டக்குன்னு பண்ணிடலாம். நீ எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லிடு. எந்த சிக்கலும் இல்லாத போது ஈஸியாக கல்யாணத்தை முடிச்சிடணுண்டிய. அது வாழ்க்கையை வாழ்ந்துன்னு போயினே இருக்கணும். அது சரி, எல்லாம் சரியாகும். நீ பேசியா மருமவங்கிட்ட? சரி பாரு, ஆஃபீஸ் போயிருக்கான்ல, ஈவினிங் வரட்டும், பேசிக்கிறேன். சூப்பர், நல்ல முடிவா சொல்றியே. சரி பாரு, உன் புள்ளியும் சரின்னு சொல்லிட்டானா அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சு அடுத்த பெரிய கடமையை முடிச்சிடலாம். ப்ளீஸ்க்கா, என் செல்ல குட்டி இல்லை. நீ செல்ல குட்டியும் இல்லை, நல்ல குட்டியும் இல்லை. இங்கே பாரு சித்ரா, என்னாலலாம் எதுக்கும் பர்மிஷன் கொடுக்க முடியாது. சும்மா அதையே கேட்டுக்கிட்டு இருக்காத. ஏன்க்கா இப்படி பண்ற? என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? நீ தானக்கா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு அக்கா. ஆமாம், அதுக்குன்னே நீ போய் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வாமா உன் ஆளு கூட. நல்லா என்னால் வழி அனுப்பி வைக்க முடியுமா என்ன? இங்கே பாருடி, என்னாலலாம் அதுக்கு ஒத்துக்கவே முடியாது. நீயும் எங்கேயும் போகக்கூடாது. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ற? நீயும் ராகுல் மாமாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கெல்லாம் போனீங்க ஜாலியா? என்ன மட்டும் எங்கேயும் போகக்கூடாதுங்கிற? ராகுல மாமாவும் நானும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் ராகுலை நம்பி நான் எங்கே வேணாலும் போவேன். அந்தளவுக்கு எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருந்தது. நீயும் குணாவும் லவ் பண்ணி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலடி, அதுக்குள்ளே நீ இப்போ வெளியே போகணுங்கிற. இங்கே பாரு சித்ரா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? அக்கா குணா நல்லவருக்கா. எனக்கும் அவர் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. அவரை நம்பி நான் கூட எங்கே வேணாலும் போவேங்க்கா. பல்ல உடச்சிடுவண்டி, அப்படியே நம்பி போயிடுவாளாமே. இங்கே பாருடி, இந்த பாரு காலம் ரொம்ப கிட்ட போய் கிடக்குது. நீ எல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல. நான் சொல்கிறதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். நீ எங்கேயும் போவாதடி. வீட்டில் விஷயத்த சொல்கிற வரைக்கும் வெளியெல்லாம் சுற்றுறது நல்லதில்லை. அக்கா, நான் என்ன அவர் கூட போய் எங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு வர போறேன் நான் சொல்கிறேன். இல்லை எங்கன்னா லாங் ட்ரிப்பு போக போகிறேன் நான் சொன்னேன். எதுவுமே இல்லைக்கா, இங்கே இருக்கிற சினிமா தேட்டருக்கு போயிட்டு வந்துடுறேனக்கா. சான்ஸ் இல்லை சித்ரா. நீ வீட்டில் அப்பா அம்மா கிட்ட உன் லவ் விஷயத்த சொல்லாத வரைக்கும் நீ எங்கேயும் வெளியே போகிறது நல்லதில்லை. அது தப்பு, பெரிய தப்பு. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. இப்போ உனக்கு இதெல்லாம் நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், நான் வில்லியா கூட உனக்கு தெரியலாம். ஆனால் இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். நான் சொன்ன கேளு. ஓக்கா, ரொம்ப பண்ணுற நீ. நான் ஒன்றும் ரொம்பலாம் பண்ணலடி. உன் ஆளு குணாதான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னக்கா பண்ணார் இப்போ? பின்ன லவ் பண்ணுற விஷயத்த வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு ரெடியா இல்லை, ஆனால் உன்னை வெளியே கூட்டிகிட்டு சுற்றுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்காரு அவரு. பிரச்சனை என்னன்னு உனக்கே தெரியும். அப்புறம் எப்படிக்கா அவரால் உடனே சொல்ல முடியும்? பொறுமையாக தானே டைம் எடுத்து சொல்ல முடியும். வெயிட் பண்ணுவோங்க்கா. சரி, தாராளமாக வெயிட் பண்ணலாம். அவரும் வீட்டில் பொறுமையாக விஷயத்த சொல்லட்டும், அதுக்கப்புறமா உன்னை வெளியே கூட்டிகிட்டு போட்டோம். அதுக்கும் இதுக்கும் என்னக்கா சம்மந்தம் இருக்கு? ஒன்றும் தெரியாத மாதிரியெல்லாம் கேட்காத சித்ரா. இல்லைக்கா, உண்மையிலேயே ஒன்றும் தெரியலை எனக்கு. நீ ஏன் என்னை போக வேணான்னு சொல்கிறக்கா? அவர் என்னை ஏமாற்றக்கூடிய ஆளும் இல்லை, அவரை பார்த்தா அப்படி தெரியவும் இல்லை. அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் கூட தான் அவரை நல்லா தெரியும். நீங்கள் எல்லாருமே நல்லா தானே பேசுகிறீங்க அவர்கிட்ட. அப்புறம் ஏன் உனக்கு மட்டும் ஒரு சந்தேகம்? நல்லா பேசுகிறாருங்கிறதுக்காக அவரை சந்தேகப்படாமல் இருக்க முடியுமா? அப்படியே அவர் 100% நல்லவராக இருந்தாலுமே அப்படியெல்லாம் நீ அவரை நம்பி வெளியெல்லாம் போகக்கூடாதுடி. முதல்ல வீட்டில் விஷயத்த சொல்லட்டும் அவரு. அதுக்கு முதல்ல தைரியம் இருக்கா அவருக்கு? இல்லை.
அப்புறம் அப்படிப்பட்டவரை நம்பி நீ வெளியே போகலாமா? அதுக்குன்னு ஆசையாக வெளியே போகலாம் வான்னு கூப்பிடும்போது எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, வர முடியாதுனாக்கா சொல்ல முடியும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறன்னா, இந்த மாதிரி வீட்டில் விஷயத்த சொன்னதுக்கப்புறம் வெளியே போகலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு, சரியா? அது நான் அவர்கிட்ட போய் சொன்ன மாதிரி ஆயிடாதாக்கா? இதெல்லாம் போய் பேசுகிற கணக்கில் வராதுடி. உண்மையை மறைச்சா அதுக்கு பேர் போய் தானக்கா. எனக்கு அவருக்கு கூட போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதை மறைச்சிட்டு நீங்கள் வீட்டில் விஷயத்த சொன்னாதான் நான் வருவேன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைக்கா. அப்போ நான் போய் சொன்ன மாதிரி தானே அர்த்தம். என்னடி நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் சொன்ன கேபியே மாட்டியா நீ? இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொல்லு, அவ்வளோதான். சரிக்கா சொல்கிறேன். ரொம்ப சலிச்சுக்காத, ஃபோன் எடுத்து சொல்லு வரலன்னு. சொல்கிறேன்க்கா, அவருக்கு லஞ்ச் டைம் வரும்ல, அப்போ கால் பண்ணி சொல்கிறேன். குட் கேர்ள், அப்படி தான் இருக்கணும். போக்கா. ம். எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி. போக்கா, சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் மாமாக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னு வைங்க, இந்நேரம் அழகாக பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. போயிட்டு வாமா செல்லக்குட்டின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் காசு கூட போட்டு விட்டுருப்பாரு எனக்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்கும். ஆனால் வாங்கிட்ட போய் விஷயத்த சொன்னேன் பாரு. அடே அப்பா, அவ்வளோ நம்பிக்கையா என் புருஷன் மேலே உனக்கு? பின்ன ஏன் மாமா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் வேற யார் மேலே நம்பிக்கை இருக்கும்? நான் தீபாவளிக்கு பட்டாசு கேட்டேன்னு ஒரு முழு பாக்ஸே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு என் மாமா. அப்படிப்பட்ட மாமா நான் லவ் பண்ணுறவரோட வெளியே போகிறேன்னு சொன்னால் சும்மா விட்டுருவாரு, என்ன காசு கொடுத்து அனுப்புவார். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் என் புருஷன் ஓவராக ஆடுறான். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போவே உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு. என்ன சொல்கிறான்னு மட்டும் பாரு. என்ன சொல்ல போறாரு? போயிட்டு வான்னு தான் சொல்லுவாரு, காசு போட்டு விடுவாரு. காசு போட்டு விடுவானா? அடியே, நம்ம அப்பாவுக்கு ஃபோனை போட்டு ஒன்றை தாண்டி போட்டு விடுவான் என் புருஷன். போக்கா, சும்மா பயமுறுத்தாத. மாமா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அடேங்கப்பா, அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கே. சரி, ஃபோனை போட்டு தான் கேட்டு பாருண்டி. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் ஃபோனை போட்டு நீங்க சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டாருன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வருது. பயம் வருதுல்ல? சோ 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 பாவம் பையன் தங்கச்சி. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு குணாக்கு ஃபோன் பண்ணி பேசு, சரியா? இப்போதைக்கு வெளியே போக வேணான்னு நான் சொன்ன விஷயத்த சொல்லு அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னு பாரு. உன் மேலே கோவப்பட்டாருன்னு வெய்யே, பார்ட்டி வெளியே சுற்றுறதுக்கு தான் இதுன்னு அர்த்தம். அப்படி சப்போஸ் கோவப்படாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா நான் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் வெளியே போகலான்னு சொன்னாருன்னு வையேன், அவர் உண்மையிலேயே மனசளவில் ரொம்ப குணமானவர்னு தெரிஞ்சுக்கலாம், சரியா? அவர் நம்பகத்தன்மையா இருக்காரா இல்லையாங்கிறத சோதிச்சு பார்க்க சொல்ற. அப்படியும் வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் லவ் பண்றவங்கள சந்தேகப்படுறது தப்பு தானக்கா? ஆரோக்கியமான சந்தேகம் எப்பவுமே தப்பு இல்லடி. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கா நீ. சரி, லஞ்ச் டைம் வர வரை வெயிட் பண்ணுவோம். சரிடி. ராகுல் மாமாவை கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா உன்னை கட்டிக்கிட்டு ராகுல் மாமா தாக்கா உண்மையிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அடிப்பாவி, ஏன்டி எப்படி சொல்ற? என்ன வீட்டுக்கு நல்ல பொண்ணா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி பழம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியேக்கா. பழம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானா? ஆமா, அதுவும் பழுத்த பழம். போடி எருமாடு. அடிப்பாவி, என்னடி இப்படி சொல்லிட்ட? காலையில போலான்னு சொன்ன, இப்ப வேணாங்கிற? மாமா குணா, அது வந்து அது எங்க இன்னொரு முறை சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் மாமா நீ. போங்க குணா, நீங்க வேற. அது நான் தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம சொல்லி இருந்தாலும் நல்லா இருந்துச்சுமா கேக்குறதுக்கு. அதுக்காகலாம் நான் சும்மா சும்மா சொல்ல முடியாது. நான் ஆக்சுவலா உங்களை மீன் பண்ணியே சொல்லல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதான் அப்படியே உங்களையும். இங்க பாருங்க குணா, இப்ப அது இல்ல பேச்சு. கரெக்ட், பேச்சு அது இல்லதான். சரி, நீ இப்ப சொல்லு, நீ ஏன் இப்ப வர முடியாதுன்னா? குணா, அது வந்து என்ன ஊங்குற இல்லனா அது இதுங்கிற, என்ன விஷயம்னு சொல்லு. அது என்னன்னா, நீங்க உங்க வீட்ல விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போலாம். என்ன விஷயத்த சொல்லணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, அதனால தானே கேக்குறேன். ஓ, நீயும் நானும் சினிமா போறோங்கிற விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வருவா? பாரு இவர. என்னடி? பின்ன சினிமாக்கு போற விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்க, அதுக்கும் முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குல்ல. இங்க பாரு, நானே அது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். எங்க அம்மா கிட்டலாம் அப்படி நான் சொன்னேன்னு வை, அவள் தான் கோயம்புத்தூர்ல இருந்து தொடப்பத்தை தூக்கி அடிக்கும் சென்னைக்கு. இங்க பாரு, என்னால எதையும் சொல்ல முடியாது. அப்ப சொன்னதுக்கு அப்புறம் போய்க்கலாம். என்னது? நீங்க நம்ம லவ் விஷயத்தை வீட்ல உங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வெளியே சுத்திக்கலாம். திஸ் இஸ் டூ மச். டூ மச்சாவே இருக்கட்டும், பரவாயில்ல. இதை நீ காலையிலே சொல்லிருக்கலாம்ல. ஏன்? டிக்கெட் புக் பண்ணிட்டேனே. கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சலேஷனுக்கு 100 ரூபாய் பிடிப்பாம்மா. ஒரு டிக்கெட்டுக்கு 100 ரூபாய்னா 2 டிக்கெட்டுக்கு 200 ரூபாய். 200 ரூபாய் போயிடும். கவலைப்படாதீங்க, நான் வேணா அந்த காசை தந்துடுறேன். திமிரு பேச்சு. பரவாயில்ல. நீ பேசுவம்மா, நீ யாரு? உங்க அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு, உனக்கு பாக்கெட் மணியா கொடுக்குறாரு, நீ ஜாலியாக செலவு பண்ணலாம். 200 ரூபாய் வீணா போனாலும் உனக்கு கவலை இல்லை. ஆனால் நான்லாம் அப்படியா? மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். 1 ரூபாய் வீணா போனாலும் அது எனக்கு நஷ்டம்தான். என்ன குணா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம்னா கணக்கா போரிங்கா? உனக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா நீ இப்படி போரிங்கா கணக்கா இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்ப நான் இப்படித்தாங்கிறது நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். சரி, ஓகே.
அப்போ நாளைக்கு சினிமா போகலாமா? அது ஓகே இல்ல. சே, அதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் தம்மு கட்டி பேசினா. தெரியும் தெரியும், ஆனா வேணாம், நம்ம வீட்ல எல்லாம் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா வெளியே போலாம். சரி ரைட்டு, என் 200 வீணாக போகக்கூடாதுன்னு நினச்சேன். சரிம்மா ஓகே. உங்களுக்கு நான் வரலன்னு சொன்னதெல்லாம் கூட இப்ப பெருசா தெரியல, அந்த 200 வீணா போறது தான் பெருசா தெரியுதுல்ல. அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட்டுறத, எனக்கு ரெண்டுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நீ சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டு தான். வீட்டில் சொன்னதுக்கப்புறமே நம்ம வெளியெல்லாம் போய்க்கலாம், அதான் கரெக்டாகவும் இருக்கும். அப்படி வாங்க வழிக்கு. அப்போ கூட நீ ஏன் வழிக்கு வர மாட்டறல? என்ன வழிக்கு வரணும்? தியேட்டர் போகிற வழிக்கு தான். குணா, சும்மா சொன்னம்மா. ஆனால் நான் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டேன். நாளைக்கு என் நண்பனோட போய் படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். என் கமலா ஃப்ரீயாக தாங்கிறான். நினைச்சேன். என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க நீ. நான் புரிஞ்சுக்காம வேற யாரும் புரிஞ்சுப்பா உங்கள? இதெல்லாம் நல்லா பேசு. பேசுவேன். சரி சரி போதும், நீ பேசுனது வை. என் லஞ்ச் டைமே முடிஞ்சிடும் போல இருக்குது. நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது. சரிங்க குணா, பாய். பாய் பாய். இப்படியே பல்ல காமிச்சின்னு இருக்காத, உங்க அப்பா எதனா பின்னாடி இருக்க போறாரு, பார்த்து பேசுனா. குணா, ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? சரி, நான் போன் வச்சிடுறேன். டாடா டாடா. அப்பா இங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் குணா அப்பான்னு சொன்னதுமே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப குணாக்குள்ள இருக்கிற பயமும் நியாயமானது தானே. அவங்க அம்மா எதனா சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துல தான் விஷயத்த சொல்லாம இருக்காரு. சரி, டைமை கொடுப்போம். அதுவும் இல்லாம நான் சொன்னதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாருல்ல. என் அக்கா சொன்ன டெஸ்ட்டையும் அவர் பாஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இது போதும். என் குணா ரொம்ப தங்கமானவர், ரொம்ப நல்லவர், உண்மையிலே மனசளவில் குணமானவர். என் அக்கா கிட்ட போய் இதை சொல்றேன்.